ஹலோ ட்ரேடர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் செம்மையான அதுவும் பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் பற்றி தான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே கண்டிப்பாகவே உங்கள் ரேடாரில் வைங்க. அண்ட் வீடியோ மிஸ் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் ட்ரேடர்ஸ். அதிகமான இன்ஃபர்மேஷனை டெஃபினட்டாகவே லேர்ன் பண்ணலாம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், சீக்கிரமாக என்னென்ன ஸ்டாக்ஸில் இருக்குன்னு பார்க்கலாம். அண்ட் ட்ரேடர்ஸ், அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட், இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும், டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரத்துக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் இருக்குன்னு சீக்கிரமாக பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஸ்டாக் ஆன் மொபைல் குளோபல். அண்ட் டைரெக்டாகவே நம்ம இங்கே டெக்னிக்கல்ஸ் பார்த்துலாம் ட்ரேடர்ஸ், அதிகமாக டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். அண்ட் இந்த ஸ்டாக் ஆல்ரெடி பார்த்துச்சுன்னா நான் இங்கே வச்சுருக்கேன். ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரவுண்ட் வந்து 60% கீழே டவுன்லாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதை கிளியராக பார்க்க முடியுது. அண்ட் அது போக 200 டேஸ் இங்கே மூவிங் ஆவரேஜை இங்கே பிரேக் அவுட் பண்ணிச்சு பார்த்தீங்களா. அதை பிரேக் அவுட் பண்ணதுலேருந்து ஒரு செம்மையான ஒரு ரேலி வந்து மீன்ஸ் அப் சைடில் புல்லிஸில் வந்து இங்கே மீன்ஸ் அப் ட்ரெண்டில் இங்கே பார்க்க முடியுது. அண்ட் அதுவுமே ஒரு ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு 38% ஒரு செம்மையான ப்ராஃபிட்டுமே கிடச்சிருக்குது. அண்ட் இந்த ஸ்டாக்குமே நல்ல ஒரு டீப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்ச் பவுண்ட் சொல்லுவாங்க ட்ரேடர்ஸ். அந்த ரேஞ்ச் பவுண்டில் தான் இந்த ஸ்டாக்குமே இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இங்கே ட்ரா மேக் பண்ணுறேன், உங்களுக்கு கிளியராக இங்கே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இது இங்கே கிளியராக பாருங்கள், ஒரு ரேஞ்ச் பவுண்ட் இருந்துச்சு. மீன்ஸ் ஸ்டாக் ப்ரைஸ் இங்கேருந்து டவுன் ஆச்சு ஃபஸ்ட்டு. அண்ட் அதுக்கடுத்து இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போச்சு. அண்ட் மேலே போய் ரெசிஸ்டண்டில் இங்கே ப்ரீவியஸ் டைமில் எங்கே இருந்துச்சு அங்கே போனதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா திரும்பவுமே ரெசிஸ்டண்டில் இங்கே மீன்ஸ் டச் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து கீழே வந்து அண்ட் ப்ரீவியஸில் இருந்த சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதே சப்போர்ட் ரேஞ்சில் தான் இங்கே வந்திருக்குது. அது இங்கே கிளியராக பார்க்க முடியுது. அண்ட் அதுக்கடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா இதான் ஃபஸ்ட்டு டைம் ரெசிஸ்டன்ட் இருக்குல்ல, அந்த ரெசிஸ்டண்ட்டை இங்கே பிரேக் அவுட் பண்ணியிருக்கிறது நல்லா கிளியராக பார்க்க முடியுது. அண்ட் பிரேக் அவுட் பண்ணது சும்மா பண்ணல, ஒரு நல்ல ஒரு ஹியூஜான வால்யூமில் தான், மீன்ஸ் ஒரு அரௌண்ட் வந்து ஒரு 8 மில்லியன் ஒரு ஹியூஜான வால்யூமில் இங்கே பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. அதனால் இந்த ஸ்டாக்ஸுமே கண்டிப்பாகவே உங்கள் ரேடாரில் வைக்கலாம் ட்ரேடர்ஸ். சொல்ல முடியாது, ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரேலி தரத்துக்கான சான்ஸ் இருக்குது. அண்ட் ட்ரேடர்ஸ், நான் இங்கே அனலைஸ் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இதேமாரியே நீங்களுமே எல்லாத்தையுமே ஃபுல் டீட்டெயிலாகவே அனலைஸ் பண்ணலாம். என்னோடய ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸ் இங்கே பேசிக்லேருந்து எடுத்து அட்வான்ஸ் வரைக்கும் நான் இங்கே ஸ்விங் ட்ரேடிங்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலாகவே சொல்லியிருக்கேன். வெறும் ஜஸ்ட் இப்போ 5000 தான் சேல் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் டெஃபினட்டாகவே பர்ச்சேஸ் பண்ணலாம். மீன்ஸ் உங்கள் போர்ட்ஃபோலியோவை நீங்களாகவே இண்டிவிஜுவலாக மேனேஜ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டாக் இந்த ஸ்விங் ட்ரேடிங் வந்து உங்களுக்கு டெஃபினட்டாகவே ஹெல்ப்பாக இருக்கும். அண்ட் என்னோட இயர்லி மெம்பர்ஷிப்பும் இருக்குது. ரொம்ப அதிக பேர் இந்த பிளானில் தான் ஜாயின் பண்ணிகிட்ருக்காங்க. வெறும் ஜஸ்ட் 1 இயருக்கு 3000 தான் சேல் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் கண்டிப்பாகவே ஜாயின் பண்ணலாம். இந்த இயர்லி மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கணும், பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா நம்மளுடைய மெம்பர்ஷிப் குரூப் இருக்குது, நான் ஷேர் பண்ணுவேன். உங்கள் கேபிட்டலில் குரூப் பண்ணுறதுக்கு அது கண்டிப்பாகவே ஹெல்ப்பாக இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் லிங்க் தந்திருக்கேன். வெறும் ஜஸ்ட் 1 டைம் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற நெக்ஸ்ட் ஸ்டாக் NDR ஆட்டோ காம்பனண்ட். அண்ட் இந்த ஸ்டாக்குமே நம்ம டேரெக்டாகவே இங்கே டெக்னிக்கல்ஸ் பார்க்கலாம். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு அரவுண்ட் வந்து இப்பயுமே ஒரு டவுன்ஃபாலில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு நம்ம ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்தாலும் ஒரு 26% கீழே டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதுவுமே கிளியராக பார்க்க முடியுது. அண்ட் ப்ரீவியஸ் டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 200 டேஸ் இங்கே மூவிங் ஆவரேஜ் கிட்ட இங்கே மீன்ஸ் பிரேக் பண்ணி மேலே போக பார்த்துச்சு. ஏன்னா பிரேக் பண்ணி இங்கே மேலே போகலை. மீன்ஸ் ப்ரீவியஸ் டைம் நீங்கள் 2 டைம்ஸ் வந்து இங்கே கிளியராக பார்க்கலாம். ஏன்னா அதே இங்கே பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணிச்சு, ஏன்னா அந்தளவுக்கு பாசிட்டிவாக பிரேக் பண்ணல. அதுக்கு அடுத்தது ஒரு கன்ஃபர்மேஷன் பிரேக் அவுட்டுமே இங்கே க்ரீன் கேண்டல் இதுதான் வந்து ப்ராப்பராக வந்து இங்கே பிரேக் பண்ணியிருக்கு. அண்ட் அதுக்கடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா இதையுமே கன்ஃபர்மேஷன் கேண்டலில் ஒரு கண்டினியூவாக லாஸ்ட் 4 டேஸ் ட்ரேடிங் செஷனில் ஒரு புல்லிஸ் கேண்டில் இங்கே கிளியராகவே இங்கே பார்க்க முடியுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாக்குமே இங்கே நம்ம ஒரு ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்துக்கலாம். ஸ்டாக் PE 33 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஏன்னா அதே இண்டஸ்ட்ரி PE 30 தான் இருக்குது. இப்பயுமே ஸ்டாக் ப்ரைஸ் சொல்ல தேவையில்ல, ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான ஒரு நல்ல வேல்யூவேஷனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அண்ட் ஸ்டாக் அண்ட் ROC 22% இருக்குது, ROE 18% இருக்குது. சொல்ல தேவையில்ல, இது நல்ல ஒரு பெட்டராகவே தான் இங்கே பார்க்க முடியுது. ப்ரொமோட்டர் கிட்ட 73% ஸ்டேக்ஸ் இருக்குது. ப்ரொமோட்டர் கிட்ட இருக்கிற எந்த ஒரு ஸ்டேக்ஸுமே இங்கே பிளச் பண்ணவே இல்லை. இது பாசிட்டிவான விஷயம். ஒன் மோர் பாசிட்டிவ், டெட் ஈக்விட்டி வெறும் ஜஸ்ட் 0.17 தான் இருக்குது. இதுவுமே இங்கே ஸ்லைடாக பாசிட்டிவாகவே பார்க்க முடியுது. அண்ட் டெக்னிக்கல்ஸில் இந்த ஸ்டாக்குமே மீன்ஸ் ஒரு நல்ல கிளியராக பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு நல்ல பெட்டரான ஒரு நியர் அபவுட் வந்து ஜஸ்ட் செகண்டாக நியர் அபவுட் வந்து ஒரு பெட்டரான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் வந்து இங்கே மேக் பண்ணியிருக்கு. அதுவுமே கிளியராக பார்க்கலாம். மீன்ஸ் அரவுண்ட் வந்து இங்கேருந்துமே ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரிவர்ஸ் ஹெட்னு சொல்கிற பேட்டர்ன் சொல்லலாம். அந்த பேட்டர்ன் வந்து இங்கே மேக் பண்ணியிருக்கு. அண்ட் அதை மேக் பண்ணது மட்டும் இல்லாமல்
இன்றைக்கி தான் வந்து ஒரு பாசிட்டிவான பிரேக் அவுட் கிடச்சிருக்கு. ஏன்னா இதுவுமே கன்ஃபர்மேஷன் பிரேக் அவுட் மாதிரி தெரில. ஏன்னா அப்சைடில் அதிகமாக இல்லை. அதனால் இந்த ஸ்டாக்ஸுமே ரேடாரில் வைக்கலாம். ஒரு பாசிட்டிவான பிரேக் அவுட் கிடச்சிருக்கு. அடுத்தது ஒரு சைடு வேஸில் இருந்துட்டு ஒரு நல்ல ஒரு ரேலி தரத்துக்கான சான்ஸ் இருக்குது. இந்த ஸ்டாக்ஸுமே நீங்கள் ரேடாரில் வைப்பீங்க, டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் ட்ரேடர்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டாக் சுவேன் லைஃப் சயின்ஸ். அண்ட் இந்த ஸ்டாக்குமே நம்ம டேரெக்டாகவே டெக்னிக்கல்ஸ் பார்க்கலாம். இந்த ஸ்டாக்கை பற்றி நான் லாஸ்ட் டைமும் சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். இங்கே ஓகே, லாஸ்ட் டைம் நான் சொல்லியிருந்தேன், கிளியராக பார்க்க முடியுது. அப்போயுமே ஒரு அரௌண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 27% கீழே டவுன்லாம் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அங்கேருந்துமே ஒரு அப்சைடு வந்து ஒரு 70% இங்கே அப்சைட் போயிருந்துச்சுன்னு சொன்னேன். அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு 38% இங்கே அப்சைடில் போயிடுச்சு. அது இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியுது. ஏன்னா இப்போ ஒரு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஆல் டைம் இருக்குல்ல, ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு ஆல் டைம் ஹையை வந்து இங்கே டச் பண்ணி தான் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதுவுமே கிளியராக பார்க்க முடியுது. அண்ட் ட்ரேடர்ஸ் இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கிங்க, ஸ்டாக் ப்ரைஸ் இங்கே பிரேக் அவுட் தச்சுன்னு கேட்டிங்கன்னா பிரேக் அவுட் தரல. இந்த ஸ்டாக்கையுமே டெஃபினட்டாகவே ரேடாரில் வைக்கலாம். ஏன்னா நியூ ஆல் டைமில் போய் ட்ரேட் ஆகுதுன்னா இங்கேருந்து 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா ப்ராப்பராக வந்து இங்கே ஹேண்டலுமே மேக் பண்ணியிருக்கு. ஒருவேளை சொல்ல முடியாது, இங்கே சைடு வேஸில் மீன்ஸ் ஒரு ஹேண்டலாக மேக் பண்ணிகிட்டு இருக்கலாம். அப்படி இல்லைனா இங்கேருந்து டவுன்ஃபால் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லைனா ஒரு வேளை சைடு வேஸில் இருந்துட்டு ஒரு பாசிட்டிவான இங்கே பிரேக் அவுட் தந்ததுக்கு அடுத்தது ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் ஒரு ரேலி தரத்துக்கான சான்ஸ் இருக்குது. இந்த ஸ்டாக்கை பற்றி உங்களோட ஒப்பீனியனை டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் ட்ரேடர்ஸ். அதுக்கடுத்து நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற லாஸ்ட் ஸ்டாக் GNA Alex. அண்ட் இந்த ஸ்டாக்லையுமே நம்ம டேரெக்டாகவே இங்கே டெக்னிக்கல்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டாக்லையுமே நம்ம இங்கே டெக்னிக்கல்ஸ் பார்த்துச்சுன்னா இதுவுமே ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்துச்சுன்னா அதிகமாக இல்லை, வெறும் ஜஸ்ட் ஓரளவுக்கு டீசெண்டாக ஒரு 20% கீழே டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அண்ட் அகெயின் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து எப்போல்லாம் 200 டேஸ் இங்கே மூவிங் ஆவரேஜ் இங்கே பிரேக் அவுட் பண்ணிச்சு. அண்ட் அதுக்கடுத்து இங்கே 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட வந்துச்சு. ஒரு நல்ல ஒரு ரிவர்சல் பார்க்க முடிச்சு. அதேமாதிரி இங்கேயுமே வந்துச்சு செகண்ட் டைம், இங்கேருந்துமே ஒரு ரிவர்ஸில் இருக்குது. அண்ட் தேர்ட் டைமே பார்த்தீங்கன்னா இங்கேருந்துமே ஒரு ரிவர்ஸில் இருக்குது. அண்ட் இந்த டைம் பீரியட் நல்லா கிளியராக பாருங்கள் ட்ரேடர்ஸ். இங்கே மட்டும்தான் க்ரீன் கேண்டல்ஸ் இருக்குல்ல, ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான மூமெண்டம் வந்து இங்கே பார்க்க முடியுது. ஒரு ஆல்மோஸ்ட் இதுவுமே ஒரு அப்சைட் மூமெண்டம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா அரௌண்ட் வந்து ஒரு 34% வந்து ஒரு நல்ல பாசிட்டிவான இங்கே மூமெண்ட்டுமே தந்திருக்கு. அண்ட் டெக்னிக்கல்ஸை இங்கேயுமே நல்ல ஒரு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பெட்டரான ஒரு ரேஞ்ச் பவுண்டில் இங்கேயுமே ஸ்டாக் ப்ரைஸ் ட்ரேட் ஆகிருக்கு. அதையுமே இங்கே கிளியராக பார்க்கலாம். ஜஸ்ட் செகண்டாக நான் இங்கே மேக் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு கிளியராக இங்கே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இங்கேருந்து இல்லை ட்ரேடர்ஸ் மீன்ஸ் இந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் இருக்குல்ல, இங்கேருந்து கிளியராக பார்க்க முடியும். ஜஸ்ட் செகண்டாக இந்த இடத்துல ஒரு நல்ல கிளியராக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெட்டராக ஒரு ரேஞ்ச் பவுண்டில் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கேருந்து மீன்ஸ் சப்போர்ட்டில் வந்துச்சு, ஒரு கேப்பப்பில் ஓப்பனிங் ஆச்சு. கேப்பப்பில் ஓப்பனிங் ஆனதுக்கு அடுத்தது நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் மேலே போச்சு. ஓரளவுக்கு மேலே ரேலி தந்ததுக்கு அடுத்தது கீழே மீன்ஸ் ரெசிஸ்டர்லேருந்து இங்கே கீழே வந்துச்சு. அண்ட் கீழே வந்தப்போ ப்ரீவியஸ் இங்கே இந்த கேப்பப் இருக்குல்ல, இந்த கேப்பப் வந்து இங்கேருந்து ஃபீல் பண்ணிச்சு. அதை இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியுது. கேப்பப் ஃபில் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ்லேருந்து இங்கே சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, சப்போர்ட் இடத்துல தான் அகெயின் வந்து திரும்பவுமே சப்போர்ட் எடுத்துச்சு. அதுவும் 1 டைம் இல்லை 2 டைம் இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துச்சு. அதுக்கடுத்து ரேலி தந்துச்சு. ரேலி தந்ததுக்கு அடுத்து ஒரு பிரேக் அவுட் பண்ணி ஒரு நியூ ஹை போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரேக் அவுட் பண்ணி இங்கே ஹையில் போல் ப்ரீவியஸில் இருந்த ரெசிஸ்டன்ட் இருக்குல்ல, அதே சேம் லெவலில் தான் இங்கே வந்துச்சு. அண்ட் அதுக்கடுத்து செகண்ட் டைமே இங்கேருந்து ரெசிஸ்டன்ட்லேருந்து கீழே டேரெக்டாக வந்துச்சு. கீழே டேரெக்டாக வந்ததுக்கு அடுத்தது ப்ரீவியஸ் சப்போர்ட் இருக்குல்ல, அதே சப்போர்ட் தான் இங்கேயுமே எடுத்துச்சு. அண்ட் எடுத்ததுக்கு அடுத்தது ஒரு நல்ல ஒரு மொமெண்டமில் பாசிட்டிவான க்ரீன் கேண்டில் கிடச்சிச்சு. க்ரீன் கேண்டில் கிடச்சதுக்கு அடுத்து ஒரு நல்ல ஒரு ரேலி தந்துச்சு. அதுவுமே கிளியராக பார்க்க முடியுது. அரௌண்ட் இதுவுமே ஒரு மீன்ஸ் இப்போ ரீசெண்டாக சொன்னால் ஒரு 30% கிட்டே ஒரு 20% கிட்டே ஒரு நல்ல ரேலி தந்துச்சு. ஏன்னா அதே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரேடர்ஸ் நல்லா கிளியராக பார்க்க முடியும். ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான இங்கே க்ரீன் கேண்டில் கிடச்சிருக்குது. அதனால் இந்த ஸ்டாக்லேயுமே ஒரு நல்ல பெட்டரான ஒரு கன்ஃபர்மேஷன் க்ரீன் கேண்டில் கிடச்சின்னா ஒரு நல்ல ஒரு ரேலி தரத்துக்கான சான்ஸ் இருக்குது. ட்ரேடர்ஸ் ஐ ஹோப் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் வீடியோ மேக் பண்ணுறேன், உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். அண்ட் ட்ரேடர்ஸ் என்னோட யூடியூப் மெம்பர்ஷிப்புமே இருக்குது, நீங்கள் இதுலேயுமே ஜாயின் பண்ணலாம். பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா நான் இங்கேயுமே நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். உங்கள் கேபிட்டலில் க்ரோ பண்ணுறதுக்கு கண்டிப்பாகவே ஹெல்ப்பாக இருக்கும். வெறும் ஜஸ்ட் 1 டைம் ட்ரையல் பண்ணி பாருங்கள், வெறும் 1 மந்த்துக்கும் உங்களுக்கு கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரேடர்ஸ் இது மட்டும் இல்லாமல் என்னோட டெலிகிராம் சேனலுமே இருக்குது. பெஸ்ட்டான சேட்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா நான் டெய்லியுமே அங்கே அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன். ஜஸ்ட் 1 டைம் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அதுவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரேடர்ஸ் இந்த வீடியோ இவ்வளோ தான். நான் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாகவே ஹெல்ப்பாக இருக்கும்னு. இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் தமிழ் சேனலை இப்போ வரைக்கும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரத்துக்கும்
ஹெல்ப்பாக இருக்கும். நான் சொல்லியிருந்த இந்த ஸ்டாக் எல்லாத்தையுமே உங்கள் ரேடாரில் வைப்பீங்களா? உங்களோட ஒப்பீனியன் என்ன? டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் பெஸ்ட்டான ஸ்டாக் தி வீடியோவில் பார்க்கலாம் ட்ரேடர்ஸ். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.